இப்படி ஏமாந்துட்டீங்களே. இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சில ப்ராடக்ட்லாம் ஆரம்பத்தில் கொடுத்த விலைக்கே இப்போவும் கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படின்னு அப்படி நான் யோசிக்க காரணமாக இருந்தது தான் இந்த சாக்கோஸ் பேக்கெட். சாக்கோஸை சாப்பிட்டுட்டேன், அதை விடுங்க, நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு வரோம். சாக்கோஸ் என்னமோ 10 ரூபா தான். நம் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 14 கிராம்ஸ். அப்படி நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது சாக்கோஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது 25 கிராம்ஸ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 11 கிராம்ஸ்க்கு ஷார்ட்டேஜ் இருக்குது இப்போ உள்ளதுக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரே டைமில் நம்ம அந்த குவான்டிட்டியை குறைக்க முடியாது அவங்களால. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிருப்பாங்க. நம்மளாம் யோசிக்கலாம் இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. ஆனால் யோசிங்க, நம்மளுக்கு மட்டும்தான் விலைவாசியெல்லாம் ஏறுமா? பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் விலைவாசி ஏறும். இப்படி விலைவாசி ஏறும்போது ஒன்று அவங்க ப்ராடக்டை அதிக விலையில் வைக்கணும், இல்லைன்னா குவான்டிட்டியை கம்மி பண்ணணும். குவான்டிட்டியை கம்மி பண்ணாலும் அவங்களால அதே ப்ரைஸில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம எக்கனாமிக்ஸில் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னா குவான்டிட்டி கம்மியாயிட்டே வரும், பட் ப்ரைஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் எக்கனாமிக்ஸை தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.